ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். இப்போ டாகை வந்து மேட் பண்ணிடுறீங்க, ஆஃப்டர் மேட்டிங் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் டாக் எடுக்கிறீங்க, அந்த ஃபீமேல் டாகை எப்போ மீட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போங்க. ஃபீமேல் டாகை பொறுத்த வரைக்கும் 6 மாதங்கள் முதல் 9 மாதங்களுக்குள் ஃபஸ்ட்டு ஹீட் அப்படின்றத வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 வயது முதல் 1.5 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீட் அப்படின்றது வருங்க. நாம் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஹீட்டில் மேட் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் ஹீட் அப்படின்றது தான் டாகை வந்து மேட் பண்ணுறதுக்கு தகுதியான நாள். நீங்கள் வந்து இப்போ செகண்ட் ஹீட் அப்படின்ற டைமில் நீங்கள் மேட் பண்ணலாம். இந்த செகண்ட் ஹீட்டில் எப்போ மேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீட்டில் 9th டே அன்னைக்கு மேட் பண்ணணுங்க. 9th டேயில் வந்து ஃபஸ்ட்டு மேட்டும் 13th டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்டும் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு மேட் அப்படின்றது 9th டே அன்னைக்கு கொடுத்துடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th டே டாகை மீட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட்டு 11th டே அன்னைக்கு மீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th டே மேட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 13th டே மேட் பண்ணி அதோட முடிச்சிடணுங்க. இப்போ டாகெல்லாம் மேட் பண்ணியாச்சு, இப்போ 13th டேவும் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த வீக் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகை வந்து அதிகமாக ஓட விடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஷோபா மேலே படுக்கிற டாகா ஒரு கட்டில் மேலே படுக்கிற டாகா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த டாகை வந்து அதிகமாக ஏற விடக்கூடாது, குதிக்க விடக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் இப்போ மாடியில் இருக்கிறீங்க அப்படின்னா படிக்கட்டு ஏறி இறங்க விடக்கூடாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம செகண்ட் வீக்கில் டாக் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் டாக் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லான டாகாகவே இருந்தாலும் இப்போ ஆஃப்டர் மேட்டிங் அந்த செகண்ட் வீக் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சோர்வாகவே இருக்குங்க. ஒரு ஆக்டிவ்னஸ் உங்கள் டாகிடையும் கொஞ்சம் குறைஞ்சே இருக்கும். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா 3rd வீக்குங்க. இந்த 3rd வீக் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 3rd வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கரு அப்படின்றது டாகுடைய இதில் வந்து வயிற்றில் கூடுங்க. ஸோ அந்த 3rd வீக் அப்படின்றது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா டாகை நீங்கள் அதிகமாக வாக் எடுக்கிறதோ இல்லை டாக் கூட அதிகமாக ப்ளே பண்ணுறதோ அப்படின்றது இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டாகுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் டாகுக்கான கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th வீக்குங்க. இந்த 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா டாக் வந்து சாப்பிட்றது அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் உங்கள் டாகுக்கு வந்து 4 times or 3 times ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இப்போ உங்கள் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி ரைஸோ ஆர் ஃபுட்டோ எதுவாக இருந்தாலும் அது சாப்பிட்ற அளவு அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாகுடைய நிப்பிள்ஸ் வந்து பிங்க் நிறமாக மாற ஆரம்பிக்குங்க. நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th வீக்குங்க. இந்த 5th வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஏன்னா உங்கள் டாக் கிட்ட வந்து அதிகப்படியான சேஞ்சஸ் அப்படின்றது இந்த 5th வீக்கில் தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் டாகுடைய வயிறு பார்த்தீங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க இல்லையா, இவங்க பேர் தான் லியா. லியா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 1.5 years ஆகிடுச்சுங்க. அவளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மீட் பண்ணி 35 days ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிட்டாவ. ஸோ இதுக்கு அடுத்து வர வீக்ஸில் உள்ள வீடியோஸும் உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டாக் ப்ரெக்னன்சி பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.